குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் சூப்பர் கண்டக்டர்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஆன்சர் இருந்தால் இருக்குது. இது செகண்ட் சாப்டரில் புக்கில் எக்ஸாம்பிள் 2.13க்கு மேலே இருக்குது. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்டன் மெட்டீரியல் பிகம் ஜீரோ பிலோ சர்டன் டெம்பரேச்சர். திஸ் டெம்பரேச்சர் இஸ் known as critical temperature or transition temperature. ஒரு சில பர்டிகுலர் மெட்டீரியல் மட்டும் அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா ஜீரோ ஆயிடுது. எப்போ? ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு கீழே. அந்த டெம்பரேச்சரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அல்லது டிரான்சிஷன் டெம்பரேச்சருக்கு அந்த டெம்பரேச்சர் வேல்யூக்கு கீழே போகும்போது அந்த பர்டிகுலர் மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ ஆயிடுது. ஸோ இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மெட்டீரியல் டு மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி the material which exhibit this property are known as superconductors. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எந்தெந்த மெட்டீரியலுக்கெலாம் இருக்கோ அந்த மெட்டீரியலெல்லாம் நம்ம சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி 4.2K அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக 4.2 கெல்வின் டெம்பரேச்சர் வரும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா ஜீரோ ஆயிடுது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின், அதனால் இங்கேருந்து இது வரைக்கும் எழுதுனா போதும். வேணும்னா இந்த ஒரு எக்ஸாம்லேயும் கீழே வரைக்கும் எழுதிக்கோங்க. டீச்சர்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.